இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடக ராசி. ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் யார்? மனோகாரகன். குடும்ப சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியை அதிபதியாக கொண்டவங்க இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம்ல இந்த கடகராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் நிதி நிலைமை, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, தொழில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு அமையும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடகராசி அப்படின்னாவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சம் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாரத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்தவங்களால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. உங்களுடைய பேச்சு திறமையும் சரி, உங்களுடைய தைரியமும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். அதையும் கூட தைரியமாக ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு சாதகமாக நீங்கள் மாற்றிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக வண்டி வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதோட கூட இந்த புது வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் பயணம் போகிறது, ரொம்ப நேரம் ஓட்டுறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. பண தேவை ஓரளவுக்கு வருகின்ற வாரத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். சூழ்நிலையை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். இருந்தாலும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய கவனம் மற்றவங்கள ஈர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. அதனால் மேலதிகாரியோட பாராட்டு, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடாது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வருகின்ற நாட்களில் ஏற்படாது. கொஞ்சம் அலட்சியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
வருகின்ற வாரத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்ப உறவுகள், குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, கொஞ்சம் ஈகோ பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிற மனப்பான்மை வந்தது அப்படின்னாவே பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. எந்த பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணால் அதை கரெக்டாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வீண் கஷ்டம், வீண் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நபராக இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கல்வியில் இந்த மெத்தனமாக செயல்பட்டீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ரொம்ப சுறுசுறுப்போடு உடனே இன்றைக்கி பாடம் நடத்துகிறாங்கன்னா அன்றைக்கி அந்த பாடத்தை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைக்காமல் உடனடியாக ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த பாடத்தை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெத்தனை போக கூட காமிச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அகற்றி வைத்துட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பதட்டமான குணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா, மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுங்க. பதட்டப்படாமல் நிதானமாக மனம் இருக்கக்குள்ள முக்கியமான முடிவு எடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே டக்குன்னு எடுக்க வேண்டாம். ஒரு சில இடர்பாடுகள் வரும். பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னா மற்றவங்ககிட்ட நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. எடுக்கிற காரியம் எல்லாமே டக்குன்னு நிறைவேறாமல் கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பம், குடும்ப உறவுகளாலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சாதகமாக பேசுகிற அளவுக்கு உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை சண்டைப்படியாவது அந்த பிரச்சனையை கரெக்டாக கொண்டுகிட்டு போவீங்க. ஆனால் கரெக்டாக கொண்டுகிட்டு போகிறேன்னு நினச்சி ஒரு சில இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்கள் நடக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செயல்படுவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் விலகி நிற்பாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலைக்கு கரெக்டாக உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏதாவது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வச்சுருக்கீங்க, கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. சரக்குகள் எங்கேயாவது வெளியில் அனுப்புகிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக அனுப்புங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. பொருள் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது. கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அதை புரிஞ்சிக்காமல் அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட அன்பாக பேசுங்க. அதிகாரமாக பேசுகிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை வழிபட்டுக்கிட்டு வாங்க.
காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு அன்னை ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.